என் இனத்தை சேர்ந்தவர்கள் அதை அந்த பெருமை, அந்த உளவியல் ஊக்கம், அந்த தொடர்பு, அந்த மரபு தொடர்ச்சி, இது ஒரு உளவி எல்லா மனிதர்களுக்கும் உள்ளது. நமக்கு மட்டும் அவங்க மூலியமா அதை நம்ம பேசு, நமக்கு நம்ம பேசு, அவ்வளவுதான். இதை மறந்துவிடு, இதை கலைந்து விடு என்றால் நாம ஏதாவது ஆனால் உதவியாக வெளியாக பார்க்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். நேரம் வரும்போது அது வெளிப்படும். அதனால உலகத்துல மனித குணம் ஒன்று, ஆனால் அது அடிப்படை யூனிட்டாக இருப்பது ஒவ்வொரு இனம், மொழி, தாயகமாக இருக்கிறது. இது மூணு உண்டு. ஒரு தாயகத்தில் ஒரு தாய்மொழியை கொண்டு வாழக்கூடியவர்கள், மரபொழியாக கடந்து வரக்கூடியவர்கள் ஒரு இனம். அந்த காலங்கள் நேஷனாலிட்டி, தேசிய இனம் என்று வரையறுக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இன உணர்ச்சி நமக்கு இருக்கிறதுனால மூவேந்தர் ஆட்சி காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம், அப்போ வாழ்ந்தோம், அப்படி வாழ்ந்த ஒரு இனம் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்ற நினைப்போடு தலைப்பு பேச வேண்டியிருக்கிறது. மூவேந்தர் காலம் பொற்காலம் சொல்லும் பொழுதே என்ன அடங்கியிருக்கு? இக்காலத்தை பற்றி ஏதோ திறனாக இருக்கிறது. அதானே முன்னாடி போறவருக்கு ரெண்டு பேர் போறாங்க, அதுல வலது பக்கம் போறவருக்கு ரெண்டு கண்ணும் தெரியல அப்படின்னு சொல்ல வச்சுருங்க. இடது பக்கம் போறவருக்கு ரெண்டு கண்ணில் ஒரு தான் தெரியக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி மன்னர்கள் காலம், நம்முடைய சங்க காலம், பொற்காலம் என்று சொல்லும் பொழுது இக்காலம் என்ன, இக்காலத்தை எப்படி மாற்றி அமைப்பது என்ற பொறுப்புணர்ச்சியோடு இந்த தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். பழமையை பாராட்டிக் கொண்டே இருக்காத, பழமையை நினைத்து பார்த்து அந்த பெருமிதங்களை மீண்டும் பெறுவதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தனை செய் என்ற நோக்கத்தோடு இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாக நான் கருதுகிறேன். இப்ப அந்த பழைய காலம் பொற்காலம் என்று சொல்லும் பொழுது நம்ம மன்னர்கள் ஆண்ட காலம் இருக்கிறது. ஒவ்வொரு ஆட்சி எடுத்துக்கிட்டாலும் அந்த சிறப்புகள் இருக்கு. சோழர்கள் எடுத்துக்கொண்டால் கரிகால் திருவண்ணத்தான் இமயத்தின் குடியேற்றான் என்று ஆய்வாளர் சொல்லுகிறார்கள். இமயத்துக்கு போனது நாடு பிடிக்கிறது இல்லை, வணிக பாதையை உருவாக்குவதற்காகத்தான் கரிகாலன் போனார். அங்கு சோழா பாசனம் இருக்கு போவோம் இமயமலையில. அந்த வழியாக நேபாளத்திற்கு நேபாளத்திற்கு வழிபடுவதற்காகத்தான் வழியை உண்டாக தடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் போனார் தொலையோடு. அதெல்லாம் பேசி எல்லாம் உருவாக்கிட்டு வந்தாங்க என்று ஆய்வாளர்கள், குடவாயில் பாலசுப்ரமணியம் போன்ற ஆய்வாளர்கள் எல்லாம் சொன்னாங்க. எப்படி வாழ்ந்த ஒரு காவிரி பூம்பட்டணம் அந்த மாதிரி வாழ்ந்திருக்கிறார்கள். இப்ப காவிரி பட்டின பாதை என்ற ஊர்ல அந்த காவிரி பூம்பட்டணத்துக்கு வணிக சந்தையெல்லாம் சிறப்பாக பேசுகிறார்கள். மாடமாடிகள் எல்லாம் சொல்றாங்க. கப்பல்ல பொருள் ஏற்றிருக்காங்க, அந்த ஒரு கப்பல்ல இறங்கிட்டு இருக்காங்க. ரெண்டு நடக்குது. அவ்வளவு வணிகம் அந்த இடம் அறம் அதிலே சொல்லப்படுகிறது. கொள்வதும் மிகைப்படாது, கொடுப்பதும் குறைபடாது. பொருள் வாங்கும் பொழுது அதிக பணம் வாங்கிக்கிறது, அதிக தானிய பண்டமாற்று வாங்கிக்கிறது. கொடுக்கும் போது அளவை குறைச்ச கொடுக்கறதில்லை, என்ன அளவோ அது கொடுக்கிறது என்ற வணிக அறத்தை கடைபிடித்தார்கள் அந்த வணிகர்கள் என்பதை கடியெழுவது கொடுக்கிற கண்ணதான் பட்டின பாதை சொல்லுவாங்க. அப்படி பல நிகழ்ச்சிகள். கடைசியாக நம்முடைய வாழ்ந்த காலம் என்றால் ராஜேந்திர சோழன் காலம் தான். சோழர்கள் அப்படி வெள்ள வெள்ள இதாகி போச்சு, சிவழி வந்துச்சு. ராஜேந்திர சோழன் 1000வது ஆண்டு கொண்டாடப்பட்டது. 56 நாடுகளை பிடித்தவன், ஆட்சி செய்தவன் ராஜேந்திர சோழன் என்று சொல்லிட்டாங்க. இன்னைக்கு மலேசியாவில் கெடான்னு ஒரு இடம் இருக்கு. அதான் கெடா கொண்டான்.
நம்ம பழைய தஞ்சை மாவட்டத்துல கடாரம் கொண்டான் ஒரு இடத்துல ஒரு பேரே இருக்கு. திருவாரூர் வேற ஒரு இடத்துல இருக்கு. அந்த மாதிரி கடாரம் கொண்டான் அது நடந்த உண்மை. அப்படி வாழ்ந்த ராஜேந்திர சோழன் வெறும் படைவீரியமாக நாடு பிடிக்கிறவன் மட்டும் இல்லை. அலெக்சாண்டர் பத்தி சொல்லும் பொழுது அவர் பரிசுல இறந்துட்டாரு. நாடுகளை பிடிச்சிட்டே போறது வேட்கையா அவருக்கு இருந்தது. அதுல ஒரு ஈடுபாடு. ராஜேந்திர சோழன் இதெல்லாம் போயிட்டு வருவது நம் நாட்டில் வளப்படுத்துவதற்கு அந்த கங்கை கொண்ட வெற்றியை சோழகங்கம் என்ற ஒரு பெரிய ஏரியை உருவாக்கி சோழகங்கம் தண்ணி இல்லாமல் இருக்கு. பொன்னேரி என்றது பேர் இருக்கு. அதுவும் நல்ல பேர் தான். சோழகங்கம் என்று அதுக்கு பேர் இருக்கு. அது இப்ப தண்ணீர் இல்லாம கிடக்கு. அதுக்கு தண்ணீர் ஏற்பாடு செஞ்சிருக்காரு. மருத்துவமனைகள் கட்டியிருக்காரு. இதெல்லாம் செப்பேடுகள் கல்வெட்டுகளுக்கு தாய்வாழ்வு சொல்றாரு. இலவச சிகிச்சை, மருத்துவமனை, மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்திருக்கிறாங்க. இந்த தேர்தலை பற்றி எல்லாம் சொல்றோம். அதுக்கு முன்னாடியே ராஜேந்திர சோழனுடைய பாட்டம் எல்லாமே பாட்டம் கொடுத்தது முன்னாடியே குடவோலை முறையை சோழர்களோட ஆட்சியில் வந்துச்சு. ஊர் நிர்வாகத்துக்கு குடவோலை கொடுத்து அதில் தேர்தல் யாருக்கு பள்ளியை சொல்றது உறுப்பினர் கட்டணத்துக்கு 7 பேர் ஊருக்கு வேணும்னா 7 சீட்டு ஊருக்காரங்கெல்லாம் அந்த பேரவதி சொல்றது. அதுக்கு அது குறைந்த தகுதி வைத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு உள்ளாட்சி முறை பல்வேறு செய்திகள் இறைந்த சக்திகள் எழுதும் பொழுது வங்கக்கடல் என்பது சோழர்களின் ஏரியாக விளங்கியது அப்படி எழுதுவது. அப்ப அந்த மாவட்டம் கரிகால காலத்திலேயே நலியில் முன்னீர் நாவாய் ஊட்டி வழி தொழிலாக கரிகால் உறவும் மருக வழி தொழில் ஆண்ட என்பது டெக்னாலஜி பற்றியது. அவங்க நல்லா சொன்னாங்க. அதை காற்று அடைக்கின்னு காற்று போற திசையில போறதல்ல, அது ஒரு பயணம் தான். காற்று போற திசையில அது எடுத்து போறதுக்கு தொழில்நுட்பம். அதுதான் வழி தொழில் ஆண்ட. அந்த டெக்னாலஜியை நீ கையாண்டவன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் எல்லாருமே சிறப்பு இருக்குது. அதுபோல சோழர்கள் காலத்துல அறமும் இருந்தது. கதை மனுநீதி சோழன் அதை கண்ணைக்கு போய் சொல்லுவாங்க. பாண்டிய மன்னன் தவறு பண்ணிட்டான்னு நீ யாருன்னு கேட்கும்போது பேராமன்னா செப்புவனுடைய ஆராய்ந்து பார்க்காம முடிவு சொல்ற அரசனே நான் சொல்றதை கேடு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. எள்ளது சிறப்பின் எண்ணியுடைய புல்லுறு கொண்டன் தீர்த்தோனத்தையும் வாயு கடைமை எல்லாம் நடந்த ஆவி கடைநீர் உறுதியில் தடுக்க அரும்பர தோல்வனை ஆழியில் முடித்தோம். இதெல்லாம் சொல்லி அதாவது புறாவை தோல்விட்டு பருந்து வருது. உனக்கு தெரிய வேண்டிய தசைதானே என் தசையை எடுத்துக்கன்னு சொன்ன சிபி சோழன். அவன் பிறந்த ஊரு, அவன் ஆண்ட ஊரு. பசுவின் கன்றை கொன்று விட்டார் மகன் என்று தெரிந்தும் பசுவுக்கு நீதி வழங்குவதால் தன் மகனை அந்த தேவையில் இயங்கிய மனுநீதியுடைய சோழநாடு. அங்கிருந்து நான் வருகிறேன். நீ சேரா மன்னன் ஆராய்ச்சி பார்க்காம சொல்லுவேன் சொல்லி கண்ணைக்கு பேசுறாங்க. அப்பொழுது இந்த பெருமைகளை சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஒரு வளமான பெருமைகள் இருந்தது. அதே பாண்டியனுக்கு அந்த தவறு செய்த உடனே அந்த பாண்டியன் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? சில பேர் எல்லாரையும் பாராட்டுவாங்க. தென்புலம் காவல் எம்முதல் பிழைத்தது கெடுக என் ஆய்வு. பாண்டியனுடைய ஆட்சி என்னால்தான் நடந்தது, அநீதியா நடந்தது. அதுக்கு முன்னாடி யாரும் இந்த அநீதியா செய்தது இல்லை. எனவே நான் உயிரோடு கூட சென்று கொண்டதாக சொல்றாங்க. அந்த சிலப்பதிகாரத்துல வரும் பாண்டியருடைய அரண்மனை வாயிலை காத்தவர்கள் யவனர்கள் அப்படிங்கிறது. யவனர்கள் என்றால் கிடைத்தவர்கள் அப்படின்னு போர் நடத்தி கைதியா கொண்டு வந்தெல்லாம் கவலை. போக்குவரத்து, நட்பு, வணிகம், இந்த மாதிரி விஷயங்கள்ல அந்த நாடு இந்த நாட்டுக்கும் தொடர்பு இருக்கு. நீங்க திருச்செந்தூர் சோனகன் விலைன்னு ஒண்ணு இருக்கு. சோனகன்னா அரபுக்காரர்கள்.
குதிரைகள் வெளியில சொல்லுவாங்க. சோனகர்னா அதோட பெருமை சொல்றது. அப்படி இருக்கு. பாண்டியர்களுக்கே நீதி இருந்தது, மனிதீங்க சொல்றோம். பாண்டியன் 20 இருந்து என்ன தப்பு நடந்ததா என்ன பண்றாங்க பார்க்கறதுக்காக போறாரு. ஊர் எப்படி பார்க்கறதுக்கு போறாரு. ஒரு வீட்டுல கதவை தேடினார், திறக்கல உடைச்சு பாக்குறாங்க. படுத்தவொன்னா கணவன் மனைவி அந்த தவறு பண்ணிட்டோம், கையை வெட்டிக்கிட்டாரு இருக்கு. ஒரு கதையாக கட்டது, அது நடக்காவே இருக்கலாம். என்ன அறம் சொல்லுறாரு கொள்கை பாண்டியன், என்ன அறம் சொல்லுறாரு? நீ மன்னனா இருந்தவர் இன்னைக்கு சொல்றதுல ஒரு ஹோம் ஒரு சாவரிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு சென்ற காலத்துல ஒரு வழக்கம் போட்டு வீட்டுக்கும் ஒரு சாவரிட்டி இருக்கு, நாட்டுக்கு மட்டும் பார்த்தேன், அவங்களுடைய அனுமதியில் அவங்க விளையக்கூடாது அப்படின்னு வெள்ளக்காரங்க போறாங்க. அதனால ஒரு சாவரிட்டி ஒரு வீட்டுக்கு இருக்கு, அவங்க மன்னனா இருந்தாலும் நுழையக்கூடாது. அது மீறி என்பதுதான் மன்னிது. எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் வேண்டியது. இது கதையாகவே இருக்கட்டுமே. இந்த கதையை ஏன் தமிழர்கள் உருவாக்கினார்கள்? அறம் வேண்டும், நீதி வேண்டும். மன்னனா இருந்தாலும் சரி, ஏன் கடவுளா இருந்தாலும் சரி, எத்திக்கல் திறக்கணும், குற்றம் குற்றணும். சித்தரிப்பாக வச்சுக்கோங்களேன். இப்படிப்பட்ட அறம் இருந்தது. அதுபோல சேர நாட்டு பெருமைகளாக நம்ம தான் இருந்தது. 3 பேருமே இணையத்தில் கொடியேற்றியிருந்தான். காவானாகில் கரணம் விஷயம் இந்த ஆரிய மன்னர்கள், அவங்க 2 பேரும் தென்னாட்டு மன்னர்களை கொச்சையா திட்டிருந்தாங்க. எங்களை போல இருந்தாங்க வந்து அந்த காலத்துல வந்துதான் சொல்றாங்க தமிழங்க இந்த பகுதியில. நாங்கெல்லாம் இருந்த காலத்துல வந்து பேசிட்டாங்களா கனகன செய்யணும். அது கேள்வி செங்குட்டுவன் வந்து கல்லெடுக்க போறாரு கண்ணகிக்கு சிலை எடுக்கிறதுக்கு, படையெடுக்கல்ல. அது ஆத்திரப்பட்டு போய் குடிங்க அவங்க கொண்டிருந்தாரு. அதனால காவாடாக கனகன் விஷயம் தலையில் கல்லை கொண்டு வந்து கண்ணகி சிலை எடுத்தான் என்று சொல்லும் பொழுது எல்லாம் வந்து வெற்றி பெற்ற பெருமை இருக்கு. அறத்தை பாதுகாத்த பண்பும் இருக்கிறது என்ற நிலையில் சிறப்பாக இருக்கிறது. பல்வேறு வகையில இன்றைக்கு என்ன பழைய சாதனைகளை நாம் பேச வேண்டும் நிலைகளில் நிகழ்கால வேதனைகளையும் தீர்ப்பதற்காக கருதி பார்க்க வேண்டும். அதனால் நாங்கள் தமிழ் தேசிய பேசிய ஒரு முன்வழி மாதிரி ஒன்று அறிவோம். கடந்த கால சாதனைகளிலிருந்து வீரம் பெறுவோம், கடந்த கால தவறுகளில் இருந்து பாடம் பெறுவோம். அதனால இன்னைக்கு என்ன இருக்கணும்? ஒன்றா எடுத்தால் சேர சோழ பாண்டியர்கள் அவர்கள் அன்றைக்கு தமிழ் இனத்தின் தன்னாட்சியை நடத்தி கொண்டிருந்தார்கள். இந்த தமிழ் இனம் யாருக்கும் அடிமையாக இருந்தது. 13-14ஆம் நூற்றாண்டிலிருந்து பலருக்கு அடிமையாகி கொண்டது தமிழ் இனம், பலருக்கு அடிமையாகி கொண்டது. இன்னும் அது முழுமையாக நீக்கப்படவில்லை, ஒரு ஆளுமை நீக்கப்படவில்லை. அதுபோல் நம்முடைய மொழி சிறந்த மொழியாக, ஒரு அறிவியல் மொழியாக, கணித மொழியாக, கலை மொழியாக, செழித்த மொழி தமிழ் மொழி எல்லாம் இருக்கும். இதனுடைய கணிதத்தை எல்லாம் நூல்கள் எழுதுகிறார்கள். சைபருக்கு கீழே ஒன்றும் இல்லை, அவங்க சைபருக்கு கீழே அளவு இருக்கு என்று அதை பல நூறு பங்காற்ற இனம் தமிழ். அவ்வளவு அறிவியல் எல்லாம் இருந்தது. இந்த மொழி இன்றைக்கு என்ன இருக்கிறது? இந்தியாவின் வழக்கப்படி ஒரு பிராந்திய மொழி, அதாவது வட்டார மொழி, ஆங்கிலத்தில் ரீஜினல் லாங்குவேஜ். அங்கே எது நேஷனல் லாங்குவேஜ்? சட்டப்படி நேஷனல் லாங்குவேஜ் எதுவும் இல்லை. நடைமுறைப்படி ஒரு நேஷனல் லாங்குவேஜ் சொல்லப்படுகிறது இந்தி. அது எப்படி நேஷனல் பாதுகாப்பு? அங்கே உள்ள நிலங்கள். நம்முடைய தமிழ் வந்து ஒரு வட்டார மொழி. கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகிள்ல இடம்பெறாத மொழி. அந்த அட்டவணைகள்லாம் இருக்கும். 8வது அட்டவணையில தமிழ்னு ஒரு இடம் இருக்கும், வேற எங்கேயும் பார்க்க முடியாது.
கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகிள்ல 341 இருந்து ஆர்டிகல் 343 அதுல இருந்து இந்தியாவின் ஆட்சி மொழின்னு இருக்கும், சமஸ்கிருதம் இருக்கும். அதாவது இந்தியாவின் ஆட்சி மொழி, இதற்கு தேவையான கலை சொற்களை சமஸ்கிருதத்திலிருந்து எடுத்துக்கொள்ளலாம்னு ஒரு ஆர்டிகல் இருக்குங்க. சமஸ்கிருதத்தை எடுத்துக்கொள்ளலாம், சான்ஸ்கிரிட்லயும் பேர் போட்டுருப்பாங்க. 8வது அட்டவணைகள் பிற மொழியை வந்து எடுத்துக்கொள்ளலாம். யாரும் பிராந்திய மொழியில பிராந்திய மொழியில் அப்ப 2 மொழி தான் அங்கீகாரம் பெற்ற, இந்திய அரசின் கேட்ட மொழி அங்கீகாரம் பெற்ற மொழி. ஒன்று ஹிந்தி இன் தேவநாகரி லிபி ஷல் பி தி அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன், ஆர்டிகல் 343. அதன் பிறகு இந்த இந்திய டெவலப் பண்றதுக்கு என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத சமஸ்கிருதத்திலிருந்து கலை சொற்களை எடுத்துக்கொள்ளலாம், தேவையான சொற்களை பயன்படுத்திக்கலாம். அது உறுப்புலேயே இருக்கு, அரசியல் சட்ட உறுப்புலேயே இருக்கு. இப்பொழுது எல்லாம் தமிழ் எங்கே இருக்கிறது? இதெல்லாம் கேட்க முடியாது. இப்ப ஹிந்தி எப்ப பிறந்தது, தமிழ் எப்ப பிறந்தது கேட்க முடியாது. அந்த மாதிரி நிலைமைகள் இருக்கிறது. இதையெல்லாம் நினைச்சுன்னா நம்ம நண்பர்கள் இங்கே என்று கொடுத்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். இப்படியெல்லாம் இருக்கிறது. இந்த செய்திகள்ல இவற்றை எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டியது. அடுத்தது, இந்த 2000 ஆண்டுக்கு முன்னாடி நம்மகிட்ட இந்த மாதிரி இருக்கிற ஜாதி பிரிவுகள் இருக்குதான். என் ஜாதிக்கு இவர் சாதி இழிவென்று சண்டையிட்டு பஞ்சாகி போனாரடி சகியே என்று பாடினார் நம்ம தமிழர்கள். இருட்டறையில் உலகா உலகம் சாதி இருக்கின்ற நிர்மாணம் இருக்கின்றாரே, மறுட்டுகின்ற மதத்தலைவர் வாழ்கின்றாரே, வாயடியும் கையடியும் அனைவருந்தாள் என்று கொடுமையா பாடினார். அதாவது மதம் வேண்டாம் என்பதல்ல, அது போர்க்களமா மதத்தை வச்சு அது சாதி வேண்டாம் என்பது. இன்னைக்கு இந்த துயரம் தமிழ்நாட்டில் துயரம் இருந்தது. ஒரு கவிஞன் என்ற ஒரு இளைஞன், பட்டியல் வகுப்பு பையன், நல்லா படிச்சிருக்காங்க, நவீன கல்வி படித்தவன், நல்ல வேலையில இருக்க பையன், பட்டியல் வகுப்பு அல்லாத ஒரு ஜாதியை என்ன பின்படுத்தப்பட்ட ஜாதியா தான் இருக்கும், எதுக்கு எனக்கு நான் கேட்பேன். அதுல அந்த பொண்ணு படிச்ச பிள்ளை 2 பேர் காதல் இருக்கிறாங்க. அந்த கவிஞர் இளைஞன் படுகொலை செய்கிறார். இது ஒரு படுகொலை இல்லை, எண்ணி பார்த்தால் நிறைய சாதி மாதிரி காதல் பண்ணதற்காக நடந்த கொலையை கொஞ்சம் சாதி மாதிரி என்று 10ஆம் சொல்வதில்லை. பட்டியல் வைப்பு ஜாதி பையனையோ பொண்ணையோ காதல் பண்ணலாம், பிற்படுத்தப்பட்ட ஜாதியா இருந்தது. அந்த பட்டியல் வகுப்பு பையன் கொலை பண்றது, அல்லது 2 பேருமே கொலை பண்றது. ஒரு ஊர்ல 2 பேருமே முயற்சி பண்ணாங்க, விழுப்புரம் பண்றது 2 மணி 4 நேரம் தான் இருக்கும். விழுப்புரம் 2 பேருமே தான் பொண்ணையும் கொலை பண்ணணும். அந்த தரப்பு ஆளுக்கு தான் இருப்பான். ஊர் அப்படி ஊருக்கு அந்த பொண்ணையும் அந்த பையனையும் வரிசையா நடக்குது தமிழ்நாட்டுல. இது எப்படி இருக்குது? என்னமோ முற்போக்கு அது இது பொற்காலம் அது காலம் பேசிட்டு தமிழ்நாட்டுல ஒவ்வொரு கட்சி ஆட்சியும் பார்த்தா அதான் பொற்காலம் பாருங்க. அந்த போன ஆட்சி இருந்த காலம் பாங்க. வரலாற்று நாயகர்கள் இல்லை, வரலாறு எழுதுல. இந்த ஒரு 5 ஆண்டுக்கு பொற்காலம் பாருங்க. அடுத்த ஆட்சி இருந்தா அந்த 5 ஆண்டுக்கு தான் அவங்க அந்த 5 ஆண்டு தான் பொற்காலம் பாருங்க. இதெல்லாம் மோசடி. குறைந்தபட்சம் நம்ம பிள்ளைகள், படிச்ச பிள்ளைகள் விரும்பி காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது உரிமை இருக்குங்களா தமிழ்நாட்டுல? ஜாதி வரம்புக்கு அப்பால் பட்டு என்ன வளர்ச்சி? வெக்க நினைக்க மாட்டாங்க. அமைதியால் சொன்னீங்கன்னா கேட்க மாட்டாங்க, காரி துப்புவாங்க. இப்படிதான் இருக்கா? 2000 ஆண்டு முன்னாடி இருந்துச்சா? அப்படி இருந்துச்சா? கிடையாது. பிற்காலம் வந்திருக்கு. யாரும் ஊரே யாரும் அப்படின்னு சொல்றாங்க. குறுந்தொகையா காதல் பாட்டே கல்யாண பாட்டே. யாயும் நியாயம் யாராகியவரும். எங்க அம்மாவும் உங்க அம்மாவும் யாராவது 2 பேர் காதல் பண்ணிட்டாங்களா, கல்யாணம் பண்ணி போறாங்களா? அவன் பாடுறான், யாயும் நியாயம் யாராகியவரும், எந்தையும் முந்தையும் எம்முறை கேள்வி
எங்க அம்மா உங்க அம்மா யாராவது, எங்க அப்பா உங்க அப்பாவும் என்னடா உறவா இல்ல. யானும் நீயும் எப்படி அறியும். முன்னாடி ஒரு நம்ம பேரு பாத்துக்கிட்டோமா, சின்ன பிள்ளைகள் விளையாடணும் ஒண்ணா இருந்தோமா? இல்லை. செம்புல பயணி போல அன்புடைய நெஞ்சம் தான் திறந்தது. செம்மண்ணுல மழை விழுந்தா மழை தண்ணி நிறம் மாறி அதுவும் சிவப்பா ஓடும், ஒன்னாயிரும். அங்க மழை நிறத்தை பிரிக்க முடியாது, மண் நிறத்தை பிரிக்க முடியாத பேர் ஆயிடும். நம்ம ரெண்டு பேரும் கலந்து செம்புல பயணி போல ஒன்னாயிடும் அப்படின்னு ஒரு குறுந்தொகை பாடலுங்க. இந்த இனம் இன்றைக்கு ஜாதி மாற்றலாம் சொல்ல முடியும். இலக்கிய கூட்டத்தில் அடி சொல்வாங்க, மாணவர் யாரும் என்ன பொருளா ஒரு இயங்க நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது வரைக்கும் வாய் நாடி வாய்ப்பை செய்யும். நம்மகிட்ட நோயை மறைக்க கூடாது. நான் தமிழின பெருமை பேசுவேன், ஆனால் என் இனத்தில் உள்ள நோயை நான் களையவே இல்லை. எனக்கு பொறுப்பு வேண்டும், ஒவ்வொருத்தருக்கும் வேண்டும். இந்த மாதிரி இந்த காலத்தில் சொல்றோம்ல, கடந்த காலத்தில் இப்படி இல்லை, மெல்ல 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 மாறி சீரழிவு. அவர் காரணம் இவர் காரணம் சரி, அவர் காரணம் இவர் காரணம் சொல்றோம்ல. வர்ணாசிரமம் வந்தது ரைட்டு, வர்ணாசிரமத்தை நம்ம இருக்கிறோம்ல. எனக்கு வர்ணாசிரமம் உள்ளது, நான் இன்னாரும் கீழே இல்லை, ஆனா எனக்கு கீழே ஆள் வேணும் அப்படிங்கிற என்ன நீதி? நான் யாருக்கு கீழேயும் இல்லை, எனக்கு கீழே யாரும் இல்லை, இருக்கக்கூடாது. அதான் நீங்க சமூக நீதி. நான் மேல உள்ள ஒருத்தனை கீழே இருக்க மாட்டேன், என்ன அப்படி சொன்ன தப்பு. ஆனா எனக்கு கீழே இருக்கணும். இந்த உளவியல் நீக்கப்படும், இந்த உளவியல் ஊனம் நீக்கப்படும். நூற்றாண்டு, 21ஆம் நூற்றாண்டு இவ்வளவு மாற்றங்கள் அது வந்து எவ்வளவு பேர் வருது. பட்டுக்குள்ள கலாச்சாரம் பண்ணாரு. புத்தர், இயேசு, காந்தி முதல் எத்தனையோ பேர் வந்தாங்க, எழுதி வச்சாங்க. எல்லாரும் தான் படிச்சீங்க, என்ன பண்ணி கிழிச்சீங்க? பட்டுக்கொண்டை ஏற்பாட்டாரப்ப அதுக்கு பிறகு எத்தனையோ வந்து எழுதி வச்சாங்க. போலி பெருமைகள் பேசிக் கொள்ளக்கூடாது. நமக்கான இந்த நம்ம நோயையும் காணணும். நம்முடைய தகுதி, நம்முடைய வளம், நம்முடைய மரபு பெருமை, நம்முடைய இலக்கிய செழுமை, நம்ம முன்னோர் நமக்கு கொடுத்த அந்த விஷயங்கள் எல்லாம். காதலன் காதலி அப்படிங்கிறத சங்கலிட்டு என்ன சொல்றாங்க? தலைவன் தலைவி. இதாங்க நமக்கு இந்த சமூகத்துல பெண்மை எப்படி அடிமையானாங்க? அப்புறம் ஒன்னாதான் நினைச்சு பார்க்கணும். தலைவன் தலைவி, தலைவன் தலைவி சம்பந்தானே. அப்புறம் எப்படி வந்து பெண் அடிமையாச்சு? இன்னும் முழுசா நீங்கள, இன்னும் முழுசா நீங்கள ஆயிரக்கணக்கான ஆண்டு நம்மளா நம்ம மனசுல இருந்து அதை சரி பண்ணிக்கணும். சமமா படிக்கணும். அதுவும் சொன்ன தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா அந்த பெண் பிள்ளைகள் நல்லா படிக்கிறது, படிக்கணும். அதிகம் படிக்கிறது பெண் பிள்ளைகள் தான். சிக்கல் என்ன ஆயிடுறது தமிழ்நாட்டில் பார்த்தா, அதிகம் படிச்ச பிள்ளைக்கு பெண் பிள்ளைக்கு அதிகம் படிச்ச மாப்பிள்ளை. பெண் பிள்ளைகள் நல்லா படிச்சிருக்கு, பத்திரிகையில பட்டம் போட்டா இதுக்கு எக்கத்துக்கு கூட பட்டம் இருக்கு. எம்எஸ்சி இது, பிஹெச்டி அது இருக்குது. தம்பி அவனுக்கு மாப்பிள்ளை பையனுக்கு குறைச்சல அப்படியெல்லாம் படிக்குது. ஆனால் இதனால் பெண் முழு உரிமை பெற்று விட்டாரா என்றால் இல்லை. அதே சமயம் பெண் முழு உரிமை பெறுவது என்பது ரெண்டு பேரும் இஷ்டத்துக்கு வாழ்வது என்பதல்ல. ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கை தேவை. சம மதிப்போடு, சம உறவோடு சேர்ந்த, பாசத்தோடு கூடிய இல்லறம் தேவை. குடும்பம் நடத்துறது இல்லறன்னு சொன்னது யாருங்க? இங்க கேட்டு பாருங்க, இங்கிலீஷ்ல அப்படி எனக்கு தெரியாது. குடும்பம் அப்படிங்கிறது இல்லறம் சொல்றவங்க யாரு? இது என்ன சும்மா கேட்டா? ஒரு அறம், அறம் செய்வதற்கு துறவு போனவனுக்கும் அறம் இருக்கிறது, குடும்ப வாழ்க்கை நடத்துவனுக்கும் அறம் இருக்கிறது. பணிகளில் வேறுபாடு இருக்கலாம், ரெண்டு பேரும். அது துறவரம், இது இல்லறம்.
ஏன்னா சாதாரணமா அது ஒண்ணுமே பகுத்து தொகுத்து வச்சாங்க. தலைவன் தலைவி நமக்கு எப்படி இன்னைக்கு வந்து முழுமையா சம உரிமை பெற முடியவில்லை பெண்களால். இருக்கிறதே சில இடங்கள்ல சொல்லுவாங்க, அவன் ஐயா சும்மா கொண்டாடி பேச்சு கட்டு பையன், புருஷன் பேச்சு கட்டுக்கு அந்த பொண்ணு, அதை சொல்ல மாட்டாங்க. இரண்டுமே சரியில்லை. கணவன் தப்பா சொன்னாலும் கணவன் சொல்ல கேட்கணும் இருக்கிறது தவறு, மனைவி தப்பா சொன்னாலும் மனைவி சொல்ல கட்டுப்பட்டவனுக்கும் தப்பு. அப்படி வாங்க, எது சரியா செய்யுங்க, பேசி சரியா இருக்க. நம்முடைய பெண்களுக்கு அதிகபட்சமா அடிப்படையிலிருந்து கொஞ்சம் சுமையை குறைக்கணும். அதுவும் இங்க அமெரிக்காவில் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்லயாவது கொஞ்சம் ஒரு காசு பணம் சமையலுக்கு ஒரு ஆளை சம்பளத்துக்கு வச்சுக்கலாம், வீடு வாசல் கூட்டுறதுக்கு பாத்திரம் வந்து ஒரு சம்பளத்துக்கு கூட்ட வச்சுக்கலாம். இங்க வச்சுக்க முடியாது, இங்க பெரிய அபராதம் அபராதம் போடுற மாதிரி ஆள். ஆனால் அடிப்படையில் இப்ப இங்க அதெல்லாம் என்ன ஆகுதுனாக்க பெண்கள் தான் முழுமையாக இருக்க வேண்டும். சில குடும்பங்கள்ல நம்ம ஆண்களும் இங்க பகிர்ந்துக்கிறதா சொல்றாங்க, பகிர்ந்து கொண்டா பகிர்ந்து. நான் சொல்லுவதுங்க திரும்ப திரும்ப, மனித குலத்தினுடைய முதல் தற்காப்பு கலை சோறாக்க தெரிவதுதான். இந்த தற்காப்பு கலை தெரியாம ஆண் என்ன பெண்ணு சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? இது எப்படி ஒரு செகண்ட் விட்டு ஒதுக்கி பெண்ணுக்கு தான் வெளியெடுத்து போச்சு? அது தவறு, போன முறை தவறு. கொஞ்சம் கொஞ்சமா திருத்திக்கணும், கொஞ்சமா திருத்திக்கணும், எடுத்து சொல்லணும். அதனால அடிப்படையில கலக்க வேண்டாம். ஆண்கள் முன்வந்து சமையல் வேலையை பகிர்ந்துக்கணும். நியாயம் இல்லை, பயிற்சி இல்லை. இப்ப பெண்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டிலே செல்வாங்க, பெண்கள் வேலைக்கு போகுது, வேலைக்கு போயிட்டு வர்றவங்க வீட்டு வேலையை தான் பார்க்கணும். இப்ப இயற்கையிலேயே குழந்தையை அதிகம் கவனிக்கக்கூடிய பொறுப்பு என்பது பெண்களா இருக்குது, இயற்கையாவே இருக்குது. அப்ப நம்ம அந்த அவங்களுக்கு இப்ப நம்மளா ஆண்கள் ஒரு ரிலீஃப் கொடுக்கிறது, பகிர்ந்துகிறது, வேலையை செய்யறது என்பது நாம செய்யணும். இயற்கையிலே பாத்தீங்கன்னா அந்த கருவை சுமந்து 10 மாதம் அது பெற்றெடுத்து வளர்க்கறது எல்லாம் பெண்ணுக்கு தான். மனிதகுல வளர்ச்சி இருந்தாங்க, ஆம்பளைக்கு 50%, பெண்களுக்கு 50% இல்லை. பெண்ணுக்கு 65% இருக்கு, 35% ஆண்களுக்கு இருக்கு. மனிதகுல வளர்ச்சியில 2 சமம் பாருங்க. அந்த கருவை சுமக்கிறது யாரு? நான் இதுக்காக சொல்றேன், நம்ம அந்த இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணுங்க. இயற்கையிலேயே வந்திருக்கிற அந்த கூடுதல் பொறுப்பை சாக்காக வச்சு பெண்களை தள்ளிக்க கூடாது. இதை நம்ம முழுசா உணர்ந்து போனோம். அதே சமயம் குடும்பம் நடத்துறது, பொது காரியங்கள்ல 2 பேரும் கலந்து பேசி 2 பேரும் சம உரிமை இருக்கணும். பெண் சொன்னதை கேட்கறதுனா அது கோச்சிக்கிறது கூடாது, ஆண் சொன்னதை கேட்கணும்னா அவர் கோச்சிக்கிறது கூடாது. எது சரியா 2 பேரும் பேசி சமமா எது நல்லது கேட்டது அப்படி முடிவெடுக்கணும். ஆனால் வீட்டு வேலை பொறுப்புகளில் ஆண்கள் கூடுதலாக பங்கெடுக்க வேண்டும். அப்படி பங்கெடுக்காமல் இருந்தால், படித்து விட்டதனால், வேலை பார்த்து விட்டதனால், உயர்ந்த சம்பளம் வாங்கிவிட்டதனால் பெண் உரிமை முழுசாக மீட்கப்பட்டதாக கருதக்கூடாது. அவங்களுக்கு என்னன்னா, பெண்களுக்கு அது பாட்டிக்கிட்டே அப்படி கூட்டிக்காட்டிலேன்னு தொடர்ந்து செய்யறதுனால அது ரொம்ப தெரிய மாட்டேங்குது. இப்ப இந்தியா நம்மளை போன்றவங்க நடுநிலையா இருந்து பார்க்கும்போது தான் அந்த பெண்களுக்கு எவ்வளவு வேலை செய்யறதுன்னு தெரியும். இதெல்லாம் சொல்லணும்னா இதெல்லாம் நமக்கு ஆண் பெண் எல்லாம் சமம் இருந்த ஒரு எண்ணம். இன்னும் சொல்ல போனா குடும்ப தலைவின்னு இல்லறம், இல்லாள்னாக்க மனைவின்னு சொல்றோம், இல்லான்னா ஏழை. அதுல என்ன இருக்குன்னா, ரொம்ப பாராட்டி சுமையை அதிகமாக்கிறது அந்த தந்திரம் இருக்கு, ஞாபகம்.
நம்மள எல்லாம் இல்லத்தரசன்னு சொல்ல மாட்டாங்க ஆண்களை, இல்லத்த அரசின்னு சொல்றது சுமைய தூக்கி வைக்கிறது தலையில அதிகமா. அப்ப நான் சந்தேகப்படல பொதுவாக இருந்து பார்க்கும்போது, ஏன்னா இது மாதிரி பெண்கள் பட்ட வச்சு நம்ம இது இருக்கும், அதுலயே மகிழ்ச்சியா அதை மழை வச்சுட்டு வேலை அதிகமாகிறது பெண்களை. இல்லத்தரசி இந்த காலத்தில் இதையும் நம்ம செய்யணும். எப்படி நமக்குள்ள ஒரு சாதிய ஒடுக்குமுறை, சாதிய பாகுபாடு பார்வைகள் கூடாது, கூடவே கூடாது. அதுபோல பெண் உரிமை மதிக்கணும். ஒரு குடும்பத்துக்கு அந்த விஷயத்தை நம்ம வந்து இது குடும்பத்துக்குள்ள ஒரு கலகத்தை உண்டாக்குறத, குடும்பத்துக்குள்ள மேலும் மகிழ்ச்சி, நம்ம நெஞ்சுக்குள் பொறுமடி இல்லாமல் யதார்த்தமா வாழக்கூடிய இயற்கை வாழ்க்கையை மகிழ்ச்சி நம்ம குடும்பத்திற்கு பெற வேண்டும் என்ற படிப்பினை. ஒரு பெண்ணை கதாநாயகியை வச்சு காப்பி எழுத நம்ம விளக்கினாங்க சிலப்பதிகாரம். சாதாரணம் அது மணிமேகலை, அது புத்தமல்ல காப்பியமா இருந்தாலும் ஒரு பெண்ணு தான் கதாநாயகி, காப்பிய தலைவி. இது எந்த இனம்? தமிழினத்துக்கு அந்த பெருமை உண்டு. அந்த தமிழினத்திடம் தான் வந்திருக்க சில பிரச்சனை தீர்வுன்னு உரிமையோடு பேசணும். உங்கள்கிட்ட வேற ஒன்றும் இல்லை. அந்த பெண் தான் எல்லாம் பேசுறாங்க, எல்லா நீதி பேச அதுபோல எல்லா மனித எல்லாம் பேசுறாங்க. இது பொய் இல்லை, வேலுநாச்சியார். இதெல்லாம் நம்ம பெண்கள் இருந்தார்கள், ஆண்டார்கள், போனார்கள் அப்படிங்கலாம் பொய் இல்லை. நடைமுறையில அண்மையில சில நூற்றாண்டுகள் முன்னாடி வேலுநாச்சியார், நம்ம ஊர்ல தெரியாது வேலுநாச்சியார். யாருக்கு தெரியும்? ஜான்சி ராணி தெரியும். அப்ப இந்த சூழ்ச்சி பிடிக்காம உங்களுக்கு வேலுநாச்சியார் சொல்லி போவதில்லை. ஜான்சி ராணி, நான் ஜான்சி தப்புன்னு சொல்லல, அந்த பொண்ணு தோத்து போனான்னு பேர் வாங்க வீராங்கனை, அது ஒண்ணு மாற்றம் இல்லை. நம்ம ஊருக்கு ஒண்ணு ஜெயிச்சிருக்கா வெள்ள காட்டுறேன், வெற்றி பெற்றவள் வேலுநாச்சியார். தோற்றாலும் பாராட்டுவான் வேலுநாச்சியார, அது ஒண்ணும் மாற்றம் இல்லை. வெற்றி பெற்ற பெண், அது ஏன் பிரபலமா தெரியல? ஜான்சி எப்படி தெரியுது? எல்லாம் சூழ்ச்சி. சரி, அவங்க சூழ்ச்சி பண்ணிட்டாங்க, நீ என்ன பண்ண? கொஞ்சம் தெரிஞ்சவங்க அடங்கி ஒடுங்கி அங்கி படைக்கிற வாழ்க்கை பண்ணியா? இருக்கிற ஆண்கள் பெண்கள்லாம் ஏதெல்லாம் பேச, உன்னுடைய மண்ணின் பெருமை, இனப்பெருமை, மொழி பெருமையை பேசினா உனக்கும் உரிமை வரும், சமமா மதிப்பாங்க. இல்லைன்னா வராது. அதுல பீதின்னு ஒரு பெண் சொல்றாங்க. இப்ப நம்ம விடுதலை புலிகள் போராட்ட காலத்துல உடம்புல பிடிவிட்டு கட்டிட்டு போய் எதிர்முகால விழுந்து செத்து அவனை அழிக்கிறது ஒரு போர் முறை குயிலிட்டு கொண்டு படிச்சுக்கிறாங்க. வேலுநாச்சியார் நாடகம், வேலுநாச்சியார் இப்படியெல்லாம் இருந்த நம்முடைய சமூகத்துல மாற்றம் வந்திருக்கு. சரி, இவ்வளவு நாள் கல்வி சரி 21ஆம் நூற்றாண்டு மாற்றம் இல்லை, 21ஆம் நூற்றாண்டில் அவர் மாற வேண்டும். அந்த வழியில் இந்த மாற்றங்கள்லாம் நமக்கு வரணும். அடுத்ததாக தொழில் வணிகம் உலகத்தையே முன்னோடியும் நம்மளா கற்பனை சொல்லிட்டதில்லை. இந்த இங்கிலாந்து வந்தார் கிரகாம் அன்ஹாக் என்று ஒரு ஆய்வாளர், கடலியல் ஆய்வாளர், வரலாற்று கிரகாம் அன்ஹாக் 12 நாடுகள் வந்தார். பூம்புகார் போனார், கடல் ஆய்வு செய்தார். ஆய்வு செஞ்சுட்டு அவர் சொன்னாரு, 11,500 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு பட்டினம், ஒரு நகரம், ஒரு டவுன் இந்த கடலுக்கு கீழே கிடக்கிறார். அது எது? காவிரி பூம்பட்டினம். அந்த இங்கிலாந்து கிரகம் அங்காக்கும் நமக்கு என்ன தொடர்ந்து அதில் ஆய்வு பண்ண சொன்னாரு. சொல்லி ஏடுகள்ல வெளியே வந்து, ஊடகங்கள்ல வெளியே வந்து, டெல்லியிலேருந்து தாக்கி கூட்டாகி கோவாவுக்கு அங்கதான் கடலியல் ஆய்வு தலைமையாக சொல்லி இந்திய அரசு இந்த பேச்செல்லாம் மேல மூட்டை கட்டு போனாங்க. நீ கண்டுபிடிச்சாலும் எதுவும் சொல்லக்கூடாது. போயிட்டாரு. ஆனா
வெளிநாட்டு தொலைக்காட்சியில போட்டாரு எடுத்த வீடியோலாம். அது ஏதோ ஒரு தொலைக்காட்சி மறந்து வச்சு பார்த்தோம் நாங்கெல்லாம். எல்லாரும் பார்த்துமே மறக்குது. கடல் ஆய்வு பண்ணதுதான் அந்த இடத்துல போட்டாரு. 11,500 ஆண்டு முன்னாடிய சும்மா நம்ம கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாழ்வது முன் தோன்றி மூத்த முடியும்னா அது பெருமையும். கல் என்றால் மலை என்று அர்த்தம். இமய கல் சில பேர் மலை தான் கல்லுன்னு பேர். அந்த சின்ன கல்லு தான் பேர் வந்துருச்சு. மலை தோன்றி மண்ணாக சாதாரணமா மாறாம இருக்குல்ல புழக்கத்துல அந்த காலத்தை தோன்றிட்டாங்க தமிழக மொழி தோடிச்சுன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். வாழோடுனா புகழோடுன்னு அதுதான். இந்த அறுக்கிற வாழோடு இருந்தேன் அதெல்லாம் கற்பனை பண்ண. அப்படிப்பட்ட ஒரு எந்த இனத்துல இருந்துட்டு அந்த பிற்காலத்தில் நம்ம எப்படி இருந்தாங்க. 11,500 சொன்னாரா. இப்போ ஒரு 3-4 ஆண்டுக்கு முன்னாடி திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக பேராசிரியர், அவர் பேரு சோம ராமசாமி, அவர் ஒரு ஆய்வாளர். அவர் தலைமையில ஒரு ஆய்வு போட்டு அது இந்திய அரசு நிதியுதவியில் இருக்குது. என்ன ஆய்வுனாக்க அவங்க அதே காலப்பட்ட ஆய்வு போறாங்க, பூம்புகார் ஆய்வு போறாங்க. ஆய்வு போயிட்டு அவர் என்ன பண்ணிடுறாருன்னா டக்குன்னு செய்தியை தளர்த்த விட்டுறாரு. 15,000 ஆண்டுகளுக்கு முந்தைய துறைமுகம் ஒன்று கிடக்கு. இன்னைக்குள்ள பூம்புகார் 2 கிலோமீட்டர் தண்ணி. அந்த துறைமுகத்துல ஒரே நேரத்தில் 70 கப்பல் இருக்கிறதுக்கு இடம் இருக்கிறார். நமக்குதான் நம்ம எல்லாத்துலயும் வந்து எல்லாத்துக்கும் நம்ம வருது. உலகம் பூரா போய் யாரும் பண்ணிருக்காங்க. சிந்திச்ச மொழி மக்கள் உலகம் பூரா போய் யாரும் பண்ணிருக்காங்க. தமிழர்கள் அங்கே தைக்கிறது போனவங்க. கடல் கொண்ட மதுரை பகுதியில் இல்ல, அதுல போய் அங்கே செஞ்சு தமிழர்கள் இதெல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் நடைமுறை சார்ந்தது இல்ல, நம்மளா சொல்லிக்கிறோம். சோம ராமசாமிக்கு தெரியல இருக்கிறவர். நாங்க கொடுத்த பணத்துல ஆய்வு தெரியாத பேசக்கூடாது. வாய் திறக்கிறது ராமசாமி. அந்த வேலை போனா என்னன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, பாவம் கஷ்டப்படுறது. அவர் வாய் திறக்கிறது இல்லை, ஒரு கருத்தரது போக மாட்டாங்க, இதை பேச மாட்டாரு. திருச்சி பாரதிதாசன் பேராசிரியர் சோம ராமசாமி இருக்காரு. எப்படி நடக்குது பாருங்க. வரலாற்று உண்மை நாமளா கதையா தெரிஞ்சுக்கிறோம். இப்ப ஆகாய விமானத்துல அவர் போனார் அப்படின்னு சொல்றாங்க ராமாயணத்துல. அது மாதிரி ஆயாது. அவன் ஆய்வு பண்ணி சொல்றான். மருங்கன்னா மருங்க. வாய மூடுறது என்ன முறை? கீழடி ஆய்வு. அவர் வந்து நம்ம மருநாத் ராமகிருஷ்ணன் வந்து கிமு 8ஆம் நூற்றாண்டுல இருந்து 3ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு வரை இருக்குது ஆய்வு இந்த பொருள்கள் அப்படிங்கிறாரு. நம்மதெல்லாம் திறன்னு கூட இருக்குதுதான் எங்களுடைய கருத்து. நல்ல ஆய்வுகள் தரமான ஆய்வுகள் வரும்போது இன்னும் போட்டு எடுக்கும்போது இன்னும் அடுத்தலே போகும்போது இன்னும் கூடுதல் எடுக்கலாம். அது இந்திய அரசியலுக்கு முடியாது. என்னவா நீ வந்து கீழே சொல்லு, கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு மேல சொல்லாதேங்கிறாங்க. அதுக்கு சான்று இல்லை, இருந்து இல்லை. விடுப்பாணி அவர் சொல்றாரு, நீ வந்து மாற்றுக்கருத்தை விடு, தகுதியுடையது நிக்கட்டும், வாகனம் நடக்கட்டும். என்ன வந்துச்சு, இப்படி கட்டு போச்சு. அவர் அறிக்கையை வெளியிட்டு அதே கண்ணி ஒரு வந்து மாற்றுக்கருத்து உங்க குழு வச்சு போடு, ஒரு குழு இந்த சரியில்லை இந்த மாதிரி இருந்து 100 பூக்கட்டும், ஆயிரக்கணக்கான சிந்தனைகள் முட்டி போகட்டும், சரியானது வெளிவரட்டும், தகுதியுடையது தங்கட்டும், தகுதி இல்லாத போகட்டும், விட அது வெளியிடாது. அந்த அறிக்கையை எழுதுவார் ராம்நாத் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கையை தொழில் அறிஞர். இவ்வளவு மோசமா நடந்துட்டு ஒன்னொன்னு நடந்துட்டு இதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய இன வழிபட்ட அல்லது தமிழ் வழிபட்ட அரசியல் தலைமை தமிழ்நாட்டில் இன்னும் போதிய அளவு இல்லை. டெல்லியில அனுமதிக்கிற வரைக்கும் தாண்டி தள்ளி விழுவார்கள், வீரராக சூரராக பேசுவார்கள். டெல்லியில இருந்து ஒரு குரல் வந்தா அப்படியே அடங்கி ஒதுங்கி சொல்லுங்க சாமி கேட்டுதான். அரசியல் எல்லாரும் சொல்றாங்க, அரசியல் என்பது பொதுவானது. கட்சி அரசியல் வேறு, பார்ட்டி பாலிடிக்ஸ் வேறு.
மற்றபடி அரசியல் சமூகையிலோடு தொடர்புடையது அரசியல் என்பது. அரசு எப்படி இருக்கணும்? மன்னராட்சியா இருக்கலாம், மக்களாட்சியா இருக்கலாம், சர்வாதிகாரமா இருக்கலாம், ஜனநாயகமா இருக்கலாம். அரசு என்று ஒன்று இருந்து கொண்டே இருக்கும். அது மக்களுக்கானதாக இருக்க வேண்டும். அதை பற்றி பேசக்கூடிய உரிமை, உறவு மக்களுக்கு உண்டு. அதை பற்றி பேசவில்லை என்றால் கொள்ளைக்காரர்கள், ஊழல் பேர் வழிகள், அயலினத்தார் அவர்களுக்கு ஆக்கிரமித்து போவாங்க. நாங்க அரசியல் கருத மாட்டோங்க. ராம ஆண்டான்னா ராவண ஆண்டான்னா யார் ஆண்டாலும் நாங்க இங்கேதான் இருக்கோம். எவனும் வந்து ஆண்டு போவான். உடனே வெள்ளையனை வெளியேங்கிற ஆண்டு போறான். காந்தியடிகள் வெள்ளையனை வெளியேன்னு சொல்லும்போது அரசியலுக்கு வேண்டாம்னு ஒருத்தர் சொன்னா அவருக்கு என்ன பொருள்? எஜமானே நான் இருக்கிறேன், வெள்ளைத்தோல் எஜமானே நான் இருக்கிறேன். அரசியல் என்பது பொதுவானது. திருக்குறள் கூட எல்லாம் அழகு சொல்லும். கட்சி அரசியல் இல்லை. உடனே நம்ம என்ன பண்றாங்கன்னா, இப்ப ஒரு கட்சி அரசியல் மாதிரி சொல்லிடுறாங்க. அரசு எப்படி இருக்கணும், ஆட்சி எப்படி நடக்கணும்னு சொல்லக்கூடிய உரிமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் உண்டு. மக்கள் சரியாக கண்காணிப்பாக இருந்தால்தான் அரசு சரியா நடக்கும். மக்களுக்கு நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும். நான் ராமநாண்டா கொள்ளக்காரன் ஆகட்டும், ஊழல் பெருச்சாளிகள் கொடிநாட்டி ஆண்டு கொண்டிருக்கும். அவன் எவ்வளவு கொள்ளையடிச்சான் கட்சிக்காரன், நான் கேட்க மாட்டேன். என்ன அவனுக்கு ராஜபாட்டை பண்ணி அர்த்தம். மக்கள் கண்காணிக்க வேண்டும். அதனாலதான் மேற்கத்திய நாடுகள்ல சிட்டிசன் வச்சாங்க. ஆனா சிட்டிசன் என்று சொன்னவர்கள் நமக்கு வந்து இந்தியா வந்து நம்ம என்ன சொன்னாங்க? சப்ஜெக்ட்ஸ். கீழ்ப்படிதல் உள்ள அவங்க காலனி குடிமக்கள் சாதாரண இல்ல, நம்ம எல்லாம் சப்ஜெக்ட் தான். ஆனா பிரெஞ்சுக்காரன் அப்படி இல்லை, பாண்டிச்சேரியில சிட்டிசன் தான் சொல்றாங்க. ஆனா இங்கிலீஷ்காரர்கள் அங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுல இந்தியாவில் நம்ம எல்லாம் சப்ஜெக்ட்ஸ் தான், அவர்கள் சிட்டிசன். புரிஞ்சுங்க, சாதாரண இல்ல. அப்ப நம்ம இப்ப சிட்டிசனா சப்ஜெக்ட்ஸா? சிட்டிசன். நமக்கு எப்படி ஆட்சி இருக்கணும், எப்படி அரசு இருக்கணும் பேச உரிமை உண்டு. இல்லை என்றால் ஊழல் பெருச்சாளிகள், கொள்ளைக்காரர்கள், சர்வாதிகாரிகள் எவ்வளவோ பேர் போவாங்க. இதை மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். அதனாலதான் சிலப்பதிகாரத்துல எழுதுறதுக்கு முதல் காரணம் என்னன்னு சொல்றாரு? இளங்கோடிகள் சொன்னதாக பதிகத்திலே சொல்லுகிறார்கள். அரசியல் துழைப்போருக்கு அறம் கூற்றாகும். அரசியல்ல தப்பு பண்ணா தர்மம் அவனை தண்டிக்கும். ஏன் சொல்றாங்க? முதல்ல இரண்டாவதுதான் உரைசால் பத்தினியே உயர்ந்தோர் ஏற்றவும், மூன்றாவது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுவது என்பதற்காக சூழ்வினை சிலந்தின் காரணமாக நாட்டு முடியாமல் பாட்டுடை செய்யும். இந்த மூணு காரணத்தினால சிலப்பதிகாரம் எழுத நம்பர் ஒன்னா கொடுக்கறது அரசியல். அரசு எப்படி இருக்கணும்? மன்னனா இருந்தாலும் சரி, ஜனநாயகத்தில் பிரதமராக இருந்தாலும், முதல்வராக இருந்தாலும் சரி, மக்களுடைய பிரதிநிதிகளாக ஆகணும், மக்களுக்கான ஆட்சியாக அவருடைய கேள்வி கேட்கக்கூடிய உரிமை நமக்கு இருக்க வேண்டும். அந்த 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 குடிமக்கள் உரிமை, மனிதர்கள் என்பதற்கான அந்த அடிப்படை உரிமையை நாம் இழந்து ஒதுங்கியிருக்கிறது. சிங்கம் கட்சிக்காத காட்டில் நரிகள் ஊழல், மக்கள் தலையிடாத நாட்டில் கொள்ளையர்கள் ஆழ்வார்கள். எங்கே இருந்தாலும் அந்த விழிப்புணர்ச்சி வேண்டும். அதனால்தான் மன்னர்களாக இருந்தாலும் அதை கேட்கலாம், குடிமக்கள் கேட்கலாம், குடிமக்கள் பேசலாம். மன்னர்களே பேச கம்பர் மன்னவன் நீயோ வடநாடு முழங்க உண்மை அறிந்த தமிழை முதலில் போனது கம்பர். மன்னவன் நீ இல்லாட்டினதா குரங்கை ஏற்றுக்கொள்ளாத குரு, என்னை ஏற்றுக்கொள்ளாத மன்னர் பாடா. இதெல்லாம் என்ன சொல்லுங்க? சிவபெருமானே சொல்றாரு, ஒரு புலவர் நெற்றிக்கண் திறக்கும் குற்றமே குற்றம்னு. அப்புறம் என்னங்க நம்ம தவறா அதிகபட்சமா பேசக்கூடாது. ஆனால் அவங்க தலைவரா உள்ளவங்க பேசுறதுல உண்மை இல்லை என்று தோன்றினால் சொல்லணும், கேட்கணும். அப்படிப்பட்ட உரிமையும் வேண்டும். பழைய காலத்தில் அந்த உரிமையெல்லாம் இருந்தது. அதற்கான துணையான இலக்கியங்கள் நம்மகிட்ட இருக்கு. அதான் சில இலக்கியங்கள் நம்ம சொல்லணும். மன்னர்களின் ஒரு மக்கள் வழியாக இருந்தார். பாண்டிய இளம்பெரு வழின்னு ஒரு பாண்டிய அரசன்
கடவுள் மாய்ந்த இழந்திருக்கிறார். இந்த கடல்ல கொண்டு அவர் எழுதுவது பொன்னாவது பாடல், உண்டாதவங்க உலகம். இந்த உலகம் எதனால எங்க தெரியுமா? மண்ணங்க நிலை தனக்கென வாழ பிறர்க்கென வாழ்ந்த உண்மையாக இந்திர அமுதம் இறைவதாயினும் இனிதென தனியே உண்டலும் இலர். இந்திர அமுதம் ரொம்ப இனிச்சு, ரொம்ப வாய்ப்பு இருக்கும். அது கிடைச்சதுன்னா அது நம்ம சாப்பிட நினைக்க மாட்டாங்க, எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்க. இப்படி பல பேர் இருக்காங்க. அவர்களால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று ஒரு பாண்டிய மன்னர் பாடினார். அந்த இனம் நம்ம இனம். அப்படிப்பட்ட விழிப்புணர்ச்சியை நாம் பெற வேண்டும். நம்முடைய தமிழ் மொழி ஆட்சி மொழியாக, அரசு மொழியாக, இலக்கிய மொழியாக, அறிவியல் மொழியாக மேலும் மேலும் வளர்க்கப்பட வேண்டும். நீங்கள் இங்கே வாழ்கிறீர்கள் என்றால், தமிழ்நாட்டிலிருந்து வாழ்கிறீர்கள், தமிழர்கள் இங்கே இருக்கிறீர்கள் எனும்போது தமிழ்நாடு சிறப்பாக இருந்தால் உங்களுக்கு மதிப்பு கூடுதலாம். தமிழ்நாடு சீரழிந்தால் உங்களுக்கு மதிப்பு குறையும். வெளியார் மதிக்கிறது ஒரு பக்கம், உளவியல் ஊனம் உங்களுக்கு ஏற்படும். ஒரு சீரழிந்து போன தமிழ்நாடாக இருந்தார். அதுபோல புலம்பெயர்ந்த நாடுகளில் வெளியில எழுதக்கூடிய வெளியில் வாழக்கூடிய மக்கள் சிறப்பாக அறிவு நுட்பத்தோடு செம்மாப்பாக வாழ்ந்தால் தமிழ்நாடு மேலும் தன்னம்பிக்கை பெறும், தற்சார்பு பெறும், தன் உரிமைக்கு குரல் கொடுக்கும், நிமிர்ந்து நிற்கும், மதிப்பு பெறும். இரண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி. நீங்கள் எல்லாம் உயர்கல்வி கற்று இங்கே வந்து இந்த நாட்டுக்கு தேவைப்படக்கூடிய பணிகளுக்காக வந்து இந்த நாட்டால் ஏற்கப்பட்ட இங்கே பணிகள் இந்த தேவை, இந்த உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய அறிவு தேவை. அப்படிப்பட்ட நீங்கள் இங்கே ஒரு தமிழ் அமைப்பை உருவாக்கி இதிலே பல்வேறு கலைகளையும் அந்த சொற்பொழிவுகளையும் நடத்துவது மிக மிக தேவையானது. அடிக்கடி நடத்துங்க. நான் கலந்து கொண்ட பல இடங்களில் நாடகம் போடுவாங்க, சிலம்பாட்டம் இருக்கும், கரகாட்டம், பல நம்ம நாட்டுப்புற பறையாட்டம் இருக்கும். பல பேர் பிள்ளைகள் நான் நடிக்கும். இங்கே இருக்கும் நேரம் நினைக்கிறேன். அதனால பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு என்னென்ன செய்யணும் செய்யணும்னா சிறப்பாக நாங்கள் போய் அமெரிக்காவில், வட அமெரிக்காவில் தமிழ் உணர்வோடு, இலக்கிய உணர்வோடு, நம்முடைய மரபு தொடர்ச்சியோடு நம்முடைய தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை மேலும் உயர்த்துவதற்கு, ஊக்கப்படுத்துவதற்கு நீங்கள் உந்து சக்தியாக இருப்பீர்கள். உறுதியாக அடிக்கடி தமிழ்நாட்டில் வந்து போங்கள். அங்கே என்ன நடக்கிறது என்று பார்த்து உங்கள் கருத்துக்களையும் பரிமாறிக்கொள்ளுங்கள். இணைய இதழ்கள் நடத்துங்கள். நான் சொல்லிட்டு வரேன், இதழ்கள் நடத்துங்கள். அச்சு இதழ் நடத்த முடியாவிட்டாலும் இணைய இதழ் நடத்தி கட்டுரைகள், கவிதைகள், நாடகங்கள், விமர்சனங்கள், பன்முகத்தன்மையோட பலரை எழுதுங்கள். கூட குறைச்சி வந்துட்டா அடுத்தது சரி பண்ணிக்கலாம். அதனால உலகம் போச்சுன்னு விட்டுற வேண்டியது, புரிஞ்சிக்க வேண்டியது சரி பண்ணிக்கலாம். உங்கள் படைப்பாற்றல், நிகழ்த்துக்கலை படைப்பாற்றலையும் சரி, எழுத்துக்களை படைப்பாற்றலையும் சரி சிறப்பாக இங்கே வளர்த்துக் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டையே பார்த்துக் கொள்ள வேண்டியது. நீங்களும் சிறந்த பேச்சாளர்களாக, உரைநடை ஆசிரியர்களாக, கட்டுரை எழுதுவர்களாக, நாடகம் எழுதுவர்களாக, கவிதை எழுதுவர்களாக பரிணமிக்க வேண்டும். உங்களையும் நாங்கள் அழைத்து அங்கே நீங்கள் பேசுவதற்கு, கலை நிகழ்த்துவதற்கு வாய்ப்புகள் அளிக்க வேண்டும். அப்படி ஒருவருக்கு ஒருவர் தமிழ்நாடும் வெளிநாடுகளே வாழும் தமிழர்களும் பரிமாறிக்கொண்டு இணைந்து வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் நோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.